வணக்கம் தலைமையிலே. இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடுகள், ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகள், நமக்கு சற்று அருகாமையில் உள்ள நாடுகள். தாய்லாந்து கம்போடியாவுக்கான போர் நிச்சயமாக இந்தியா மற்றும் உலக நாடுகள் தலையிட்டு நிறுத்த வேண்டிய சண்டை இது. இப்போ நம்ம பார்க்குறத ஆரம்ப கட்டத்திலே நிப்பாட்டியே ஆகணும் இந்த இரு நாடுகளும் போர்களை. இவங்க புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் பார்க்க ரொம்ப அமைதிம்பாங்க, பழகும் ரொம்ப அமைதி தான். மூர்க்கத்தனமாக மாறினாங்கன்னா இவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த ரெண்டு நாட்டையும், குறிப்பாக கம்போடியாவை மிகுந்த மூர்க்கத்தனமுள்ள ஆட்கள். இவங்கள இராணுவத்தையுமே அக்ரஸிவ் மிலிட்ரிம்பாங்க, மூர்க்கத்தனமான இராணுவர்கள் இவங்களாம். இப்பவுமே தலையிட்டு நிப்பாட்டி ஆகணும். இது ஒரு சின்ன புள்ளி தான். நான் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு பதிவு கொடுக்குறேன், பேசிகிட்டு இருக்கிறேன். 25ஆம் தேதி இரவு 11 மணிக்கு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் சண்டை நிறுத்தம் வரல. வெள்ளிக்கிழமை சண்டை நிறுத்தம் வந்துருச்சு அப்படின்னாங்க, ஆனால் திரும்ப இல்லை நாங்கள் சண்டைகளை தொடருவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கொண்டுட்டு இருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கம்போடியாவில் ஒரு இனப்படுகொலை நடந்துச்சு. புதுசாக ஒரு ஆட்சி முறையினால் இன சுத்திகரிப்பு என்ற பெயரில் அவங்க மக்களையே 25% மக்களை கொண்டாங்க. எந்த ஒரு நாடும் எனக்கு தெரிஞ்சு உலக நாடுகள் பண்ணல. தங்கள் மக்களை 25% கொண்டாங்க. இயர் 0 மாத்தினா பண்ணாங்க. அதாவது வருஷம் 0 வருஷத்துலேருந்து எங்களுடைய காலம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறியுள்ள மக்கள் அந்த கம்போடியா. தாய்லாந்தும் சற்றும் அதுக்கு சலிக்க மாட்டாங்க, தடுத்து நிப்பாட்டி ஆகணும். இவர்கள் புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் இவங்க இருந்த ஒரு நல்ல உதாரணத்தை இந்தியா கற்றுக்கணும். இரண்டு நாடுமே 90% மேலே இன்னுமே அந்த பெரும்பான்மை மக்கள் அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. 90% மேலே புத்த மக்கள். சிறுபான்மை மக்கள் அந்த 10% அப்படியே மெயின்டைன் ஆகிறாங்க. கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்களுமே அந்த 10%க்குள்ளே இருக்காங்க. அவங்க அந்த சிறுபான்மை மக்களை நெருக்கவும் இல்லை, ஒடுக்கவும் இல்லை. ஆனால் புதுசாக அதிகமாக வளர்றதுமே இல்லை. அந்த 90% அப்படியே வந்துகிட்டு இருக்கு பெரும்பான்மை. இது நான் ஏன் பதிவு பண்ணுறேன்னா, முந்தானேத்து படித்தேன். கேரளாவில் 2040 வருஷத்தில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக மாறுவாங்க, அங்கே இந்துக்கள் சிறுபான்மையாக மாறுவாங்கன்னு சொல்லுது. இது நிச்சயமாக இந்தியா கற்றுக்கணும். பொது சிவில் சட்டம் நிச்சயமாக வரணும். இந்த விஷயத்தில் தாய்லாந்தும் கம்போடியாவும் நல்ல உதாரணம். நான் போய் சிறுபான்மை மக்கள் நெருக்குங்க, அவங்கள தொல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிறுபான்மை மக்கள் அப்படியே அவங்க எண்ணிக்கையில் பெருகட்டும், பெரும்பான்மை மக்கள் அப்படியே பெருகட்டும். இதுதான் இந்த நாட்டோட அடையாளம். அதுக்காக தான் பேசுகிறேன். அடையாளத்தை மாத்திர மாதிரி இருக்கு. பொது சிவில் சட்டம் மத்திய அரசு கொண்டு வரணும். இப்படி தூங்கி கொண்டு இருக்கவே கூடாது. இந்த வெள்ளிக்கிழமை இரவுமே 2 பக்கமும் பீரங்கி தாக்குதல் தொடருது. பீரங்கி தாக்குதல், குண்டுகள் வெடிக்குது, சத்தம் கேட்குது. துருப்புக்கள் எல்லையை நோக்கி தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டிருக்காங்க 2 பக்கமே. கம்போடியா என்பது சீனா பின்னணியில் உள்ள நாடு. கம்போடியாவில் உள்ள ஆயுதங்கள் ரஷ்ய ஆயுதங்கள், பழைய ஆயுதங்கள். அதற்கு பின்புலமாக இருப்பது சீனா. தாய்லாந்துக்கு பின்புலமாக இருப்பது அமெரிக்கா. தாய்லாந்தில் உள்ள ஆயுதங்கள் அமெரிக்க ஆயுதங்கள், நவீன ஆயுதங்கள். பின்புலத்தில் இருப்பது தாய்லாந்துக்கு அமெரிக்கா. உலக இராணுவ வரிசை பார்த்தீங்கன்னா, உலகத்தில் 195 நாடுகளில் 145 நாடுகளை தான் ஒப்பிட்டு பேசுவோம். அங்கே தான் இராணுவங்கள் இருக்குது. அநேக நாடுகள் இராணுவம் இல்லை. இந்த 145 நாடுகளில் 25வது, முதல் 25வது இடத்துல வருவது தாய்லாந்து. சூப்பர் பவர் மிலிட்ரிம்பாங்க. 95வது இடத்துல வருவது கம்போடியா. ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் சண்டன் வந்தால் நேருக்கு நேர் நின்று பார்க்குற அளவுக்கு 2 பேர்த்துக்குமே சமமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா தரைப்படையை இருவருமே சரிக்கு சமமாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. சரிக்கு சமமாக நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க தரைப்படையை. அதனால் எல்லையை தாண்டி தாய்லாந்து போவதோ கம்போடியா வருவதோ மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துரும். முக்கியமாக தரைப்படை அப்படின்னு பார்க்கும்போது தாய்லாந்தில் ரெகுலர் மிலிட்ரி, அதாவது ஆக்டிவ் பர்சனல், எப்போவுமே இராணுவத்தில் இருக்கிறவங்க 3,60,850 பேர் இருக்காங்க. ரிசர்வ் தேவைப்பட்டால் கூப்பிட்டுக்கிறதுக்கு 2 லட்சம் பேர்த்த ரிசர்வாக வச்சுருக்காங்க தாய்லாந்து. மொத்தமாக 5,60,850 பேர் தாய்லாந்து இராணுவ வீரர்கள் சொல்லலாம். அதே சமயத்தில் கம்போடியாவில் 2,21,000 பேர் இருக்காங்க. ரிசர்வ்னு ஒன்று இல்லவே இல்லை, ஆக்டிவ் மிலிட்ரி தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா தரைப்படையில் 2 தாய்லாந்து இராணுவ வீரர் வந்தால் ஒரு கம்போடிய இராணுவ வீரர் எதிர்த்து நிற்பார். இது சண்டை போடலாம், இது ஒன்றும் பெரிய ரொம்ப குறைவான எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. டாங்குகள் எடுத்தால் தரைப்படைக்கு துணையாக செல்லும் டாங்குகள் எடுத்தால் தாய்லாந்து வசம் 635 இருக்கு, கம்போடியா வசம் 644 இருக்கு. இதுவுமே சரிக்கு சமமாக இருக்கு. பீரங்கிகள் எடுத்துட்டீங்கன்னா இப்போ பீரங்கி தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. தாய்லாந்துட்ட 639 பீரங்கிகள் இருக்கு, கம்போடியாவில் 470 பீரங்கிகள் இருக்கு. மொபைல் ராக்கெட் ப்ரொஜெக்டைல் அப்படிம்பாங்க. இந்த ராக்கெட் அங்கே சல்லு வரும். இப்போ அது மூலமாக கம்போடியா தாக்கிட்டு இருக்காங்க தாய்லாந்தை. அது தாய்லாந்து வசம் வெறும் 26 இருக்கு அந்த தொகுப்புகள். கம்போடியா வசம் 437 இருக்கு. இப்போ நீங்கள் தரைப்படை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சரிக்கு சரியான தரைப்படை. அதனால் இந்த சண்டையை ஆரம்பித்தா மிகப்பெரிய பிரச்சனையில் போகும். விமானப்படைன்னு எடுத்துக்கிட்டால் தான் தாய்லாந்து வசம் மொத்தம் 493 அவங்க விமானப்படைகளில் உள்ள விமானங்களின் எண்ணிக்கை. தாக்குதல் விமானம் மட்டும் ஃபைட்டிங் ஏர்கிராஃப்ட் மட்டும் 72 வச்சுருக்காங்க. கம்போடியாவில் மொத்தமாகவே 25 மொத்த விமானம் தான் இருக்குது. இவங்ககிட்ட 493, இவங்ககிட்ட வெறும் 25 தான் இருக்குது. சண்டை போடும் போர் விமானங்கள் ஒன்றுமே இல்லை கம்போடியாவில். இதுதான் அது 95வது இடத்துக்கு போனது. தாய்லாந்து அமெரிக்காவுடைய பாணியை பின்பற்றுறாங்க. அமெரிக்கா எப்போவுமே ஏர் சுப்ரியாரிட்டிம்பாங்க. வான் போர் விமானங்கள் ரொம்ப பெருசாக இருப்பாங்க. அதை தான் இங்கே தாய்லாந்து பண்ணியிருக்கிறாங்க. சண்டையிடும் ஹெலிகாப்டர் மொத்தமாக எடுத்திங்கன்னா 258 தாய்லாந்து வசம் இருக்குது. கம்போடியாவில் வெறும் 21 தான் இருக்குது. விமானப்படையை ஒப்பிட்டு பேசவே முடியாது. அதே போல் கப்பல் படை எடுத்திங்கன்னா தாய்லாந்தில் 293 அவங்க கப்பற்படையில் இருக்க மொத்தம் கப்பல்கள் போட் எல்லாம் சேர்த்து. கம்போடியா வசம் வெறும் 20 தான் இருக்குது. கப்பற்படையை ஒப்பிட்டு பேச முடியாது, விமானப்படையை ஒப்பிட்டு பேச முடியாது. ஆனால் தரைப்படை சரிக்கு சரி நிற்கும் தரைப்படை. அதனால தான் 25வது இடத்துல, அது 95வது இடத்துல இருக்கும். ஆனால் சண்டைன்னு பார்த்தா விமானப்படை மூலமாக சேதம் கொடுக்க முடியும், நாடுக்குள் ஊடுருவ முடியாது. இராணுவ வீரர்கள் கொஞ்சம் மூர்க்கத்தனமாக, தாய்லாந்தை விட கம்போடியா சற்று மூர்க்கத்தனமாக தான் இருப்பாங்க. இருவருமே புத்த மதத்தை பின்பற்றுவர்கள், அது முக்கியம். அதுவுமே தெராவிடா அப்படிங்கிற ஒரு பிரிவு புத்த மதத்தை. 2 பேருமே 2 நாடுமே அதுதான் பின்பற்றுறாங்க. அதனால் மதத்தால் இவருக்கு பெரிய பிரச்சனை வரப்போவது கிடையாது. இந்தியா இந்த விஷயத்தில் நடுநிலை வகிக்கிறாங்க. இந்தியாவுக்கு 2 நாடும் வேணும், தாய்லாந்து வேணும், கம்போடியா வேணும். எந்தலுமே ரொம்ப சரியாக பேலன்ஸ் பண்ணுறாங்க. 2க்கும் அதுக்கு தரப்பாகவும் பேசுறதில்ல, இதுக்கு தரப்பாகவும் பேசுறதில்ல. சண்டையை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் தான் இந்தியா சொல்கிறாங்க. ஆனால் கம்போடியாவை காட்டிலும் தாய்லாந்தோட இந்தியாவுடைய உறவு மிக அதிகமாக இருக்கும். கம்போடியாவை காட்டிலும் தாய்லாந்து கூட தொடர்ச்சியாக இராணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் தாய்லாந்துக்கு இடையில இருக்குது. இதில் தரைப்படை கூட்டு பயிற்சியை மெய்ட்ரீம்பாங்க, 2 நாடு சேர்ந்து செய்வது. அதே சமயத்தில் விமானப்படை கூட்டு பயிற்சியை சியாம் பாரத்ம்பாங்க, 2 நாடும் சேர்ந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கப்பற்படை கூட்டு பயிற்சியும் உண்டு. அதே போல் இந்த அந்தமான் கடல் பகுதியில் கடற்கொள்ளைக்கு எதிராக இந்திய தாய்லாந்து கப்பற்படை இணைந்து செயல்படுவாங்க. தொடர்ச்சியாக இருவருக்கும் மிகப்பெரிய நட்புணர்வு இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கு இருக்கு. ஏன்னா கம்போடியா சீனா வசம் இருக்கனால தாய்லாந்து ரொம்ப நமக்கு நெருங்கி இருக்கு. அதே மாதிரி வியாபாரங்கள்ல, அதுவே வியாபார நிமித்தமாக பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லி உருவாக்கி இருக்கிறோம். பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் வாங்க. இது 2 நாடுகளும் சேர்ந்து கூட்டாக தொழில் வளத்தை முன்னேற்றுவது, இப்படி போயிட்டு இருக்காங்க இந்தியாவும் தாய்லாந்தும். இதை விட ரொம்ப முக்கியம் இந்தியாவுடைய கனவு திட்டம் அப்படிம்பாங்க. இந்தியா மியான்மார் தாய்லாந்துக்கு இடையிலான ட்ரைலேட்டரல் ஹைவே, 3 நாடுகளும் இணைக்கக்கூடிய நெடுஞ்சாலை அப்படிம்பாங்க. இது உருவாகி கொண்டிருக்குது. இதெல்லாம் உருவாயிடுச்சுன்னா இன்னும் வர்த்தகம் தாய்லாந்துக்கு இடையில, இந்த மியான்மார் இந்தியாவுக்கு இடையில மிக பெரிதாக வளரும். இது கனவு திட்டம். நீங்கள் நம்ம கம்போடியாவும் விட்டு கொடுக்கறதில்ல, கம்போடியா கூட எல்லாமே இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் பல மடங்கு தாய்லாந்து கூட நம்ம நட்புணர்வோடு இருக்கோம். வியாபார ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு, போன வருஷம் $18 பில்லியன் இந்தியாவிற்கும் தாய்லாந்துக்கும் இடையான வர்த்தகம் நடந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட 7 பில்லியனுக்கு இந்தியா
தாய்லாந்துக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. 11 பில்லியனுக்கு தாய்லாந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. தாய்லாந்து அதிகம் பண்ணுவது பாம் ஆயில். அதே சமயத்தில் நம்ம இந்தியா கம்போடியா எடுத்து பேசுனீங்கன்னா போன வருஷத்தில் வந்து $500 மில்லியன் தான் பண்ணியிருக்கிறோம் 2 பேரும் சேர்ந்து. இதில் வந்து கம்போடியாவிலேருந்து 300 மில்லியனுக்கு ஏற்றுமதியாக இருக்குது. நம்ம 200 மில்லியனுக்கு கம்போடியாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இங்குமே பாம் ஆயில் பெரிய அளவு பங்கு வகிக்குது. இங்கே வந்து 18 பில்லியன் இந்தியாவிற்கும் தாய்லாந்துக்கும். இந்தியாவிற்கும் கம்போடியாவுக்கும் 500 மில்லியன். 1 மில்லியன் என்பது 8,70,00,000 ரூபாய். இப்போ நம்ம பார்த்தோம்னா வர்த்தக வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா நமக்கும் கம்போடியாவுக்கும் நடப்பதை விட கிட்டத்தட்ட ஒரு 30-40 மடங்கு தாய்லாந்து கூட நம்ம வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கோம். இராணுவ ஒப்பந்தம், வர்த்தக ஒப்பந்தம், இந்த நெடுஞ்சாலையெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவிற்கு மிக நெருங்கிய நாடு தாய்லாந்து. இவங்களுக்கு பல ஆண்டுகள் எல்லை பிரச்சனை இருக்குது. கிட்டத்தட்ட 827 கிலோமீட்டர் இவங்களுக்குள்ளான எல்லை சண்டைகள் இருந்தது. 3 முறை வந்து சின்ன சின்ன சண்டைக்கு போனாங்க. 2008, 2011 சண்டை போட்டாங்க. 2013 ஐக்கிய நாட்டு சபை தலையிட்டு இருவருக்கும் ஒரு சமாதான ஒப்பந்தம் பண்ணி வச்சாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் பிரச்சனை இல்லாமல் போச்சு. இப்போ 12 வருஷம் கழிச்சு 2015 இப்போ இவங்க சண்டையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சண்டையினால தாய்லாந்துலேருந்து 1,30,000 மக்கள் இடப்பெயர் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லையிலேருந்து தள்ளி போயிருக்கிறாங்க. கம்போடியா தரப்பில் 50,000 மக்கள் அந்த பக்கம் போயிருக்கிறாங்க. முக்கியமான பிரச்சனை ஹிந்து கோயில் அப்படிம்பாங்க. இந்த ஒரு ஹிந்து கோயிலுக்காக சண்டை. அவங்க புத்த மதம் என்று சொன்னாலும் புத்த மதம் இந்து மதத்தின் ஒரு கிளை என்று தான் சொல்லலாம். இங்கிருந்து தான் போயிருக்கு. இந்து மத அந்த கோயில் மிக மிக முக்கியமானது. பிரேக் விஹார் அப்படின்னு விஹாருங்களா இவங்க விஹார் அப்படிங்கிறாங்க. இதில் தான் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. இது வந்து 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மிக அழகான இந்து ஆலயம். 1962 சமயத்தில் இந்த ஆலயத்தை வந்து கம்போடியாவுக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ICJ அப்படிம்பாங்க. அவங்க கம்போடியா கொடுத்தாங்க தன்னிச்சையாக அவங்க முடிவு பண்ணி. இந்த கோர்ட்டை தாய்லாந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த கோர்ட்டு தான் இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாவுக்கு யோவ் காலண்ட்டுக்கெல்லாம் இந்த அரெஸ்ட் கைது ஆணை பிறப்பித்த கோர்ட். இவங்க தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. இந்த பிரச்சனை அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தது. 2008 கம்போடியா சர்வதேச நாட்டில் போய் இந்த கோயிலில் யுனெஸ்கோ பாரம்பரியமாக அறிவித்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது இதில் பிரச்சனை தொடருது இந்த கோயிலுக்காக. அதே போல் இன்னும் ஒரு இந்து கோயில் தோம் அப்படிம்பாங்க. இது புகழ்பெற்ற கோயில். இதுவுமே 2 பேரும் சொந்தம் கொண்டாடுறாங்க. இந்த 2 கோயிலுக்குமே 2 பேரும் இப்பவும் சொந்தம் கொண்டாடுறாங்க. இங்கே வந்து சில தன்னாளர்கள் வாலண்டியர்ஸ் வந்து கம்போடிய இராணுவ கூட்டு போய் அந்த கோயிலுக்குள்ள நின்று கம்போடிய தேசிய கீதத்தை பாடினாங்க. அதை போய் தாய்லாந்து இராணுவ வீரர்கள் தடுத்தாங்க. அந்த கோயிலும் பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்குது. 127 கிலோமீட்டர் எல்லை பிரச்சனை என்றாலுமே இந்த 2 இந்து மத கோயில்கள் பழைய கோயில்கள் அவங்க ரொம்ப முக்கியம். அதுதான் இவங்க முக்கியமான பிரச்சனைக்கு காரணமாக. அந்த கோயிலும் சுற்றுப்புற இடமும் இப்பவும் வந்துட்டு இருக்கு. அதை பேசி வச்சு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுத்தா மட்டுமே இந்த 2 நாடுகள் வருங்காலத்தில் வந்து அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த தாய்லாந்து தலைவரும் கம்போடியா தலைவரும் டெலிஃபோனில் பேசினது. அப்போ தாய்லாந்து தலைவர் தன்னுடைய இராணுவத்தை பற்றி அதிகாரியை பற்றி கொஞ்சம் குறையா சொன்னார். அது கம்போடியா தரப்பில் பதிவு பண்ணி முழுவதுமாக வெளியிடப்பட்டது. இதெல்லாம் வரிசையாக பிரச்சனையாகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு தாக்குதலில் ஒரு கம்போடிய வீரர் கொல்லப்பட்டார். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஜூலை 16ஆம் தேதி தாய்லாந்து இராணுவ வீரர்கள் ரோந்து போகும்போது கண்ணி வெடி வெடித்து 8 பேர் பலத்த காயம்பட்டாங்க. அது 2 பேர்த்துக்கு காலை எடுக்க வேண்டிய நிலைமையே வந்துருச்சு. காலை எடுத்துட்டாங்க. இந்த தேவையில்லாத பொதுவான இடத்துல கண்ணி வெடி வச்சது கம்போடியா தான் சொல்லி பிரச்சனை மிக பெரிதாக ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கம்போடியா அது இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் சண்டையான பிறகு அங்கேருந்து ராக்கெட் மூலமாக சரமாரியான தாக்குதல் கம்போடியா. அது ஒரு மூர்க்கத்தனமான மக்கள் தான் எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க மக்களையே 25% கொள்றேன்னா அவனை கோவப்பட்ட தடுக்கவே முடியாது. ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்தினதில் 16 பேர் தாய்லாந்து பக்கம் கொல்லப்பட்டாங்க. அது அதிகமாக பொதுமக்கள் தான். அதுக்கு பதிலடியாக உடனடியாக F-16 எட்டு போய் 6 F-16 அங்கே நிப்பாட்டினாங்க. அது 1 எட்டு போய் சரமாரியான குண்டுகளை அவங்க கம்போடியா மேலே போட்டாங்க. கம்போடியா தடுக்க முடியாது.
F-16 போகும்போது அவங்ககிட்ட எந்த வித விமானப்படையுமே அவங்ககிட்ட இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது அமெரிக்கா வந்து தாய்லாந்து பின்னணி நிற்கிறாங்க. இந்த F-16 போகும்போது தெரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தான் F-16 வந்து அடிக்கக்கூடாது, தடுக்கலாம் அவங்க எல்லையில். இவங்க துணிச்சலாக எடுத்து கொண்டு போய் கம்போடியா மேலே குண்டு போட்டு திரும்ப வந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் சண்டை தொடர்கிறது. வெள்ளிக்கிழமை 11 வரைக்கும் நிச்சயமாக தடுத்து நிறுத்தணும். இரண்டுமே ஓரளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகள், அமைதியான புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இவங்க வெகுண்டு எழுந்துட்டாங்கன்னா இது மிகப்பெரிய பிரச்சனை. ரெண்டு தரப்புக்கும் கட்டுப்படுத்த முடியாத உயிர் சேதத்தை கொண்டு போய் நிறுத்தும். லட்சக்கணக்கான பேர் செத்தாலும் இவங்க கவலைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கோபப்பட்டு விட்டால். அதனால சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள உலக நாடுகள், குறிப்பாக இந்தியா, இரண்டு பக்கமே நல்ல ஒரு வலுவான பிணைப்பில் உள்ள இந்தியா தலையிட்டு இதெல்லாம் சண்டையை நிப்பாட்டிக்கிட்டு பழையபடி இவங்களை சமாதானத்துக்கு கொண்டு போகிறது உலக நாடுகளின் கடமை. வரும் நாளில் பார்க்கலாம். ஏன்னா இது சண்டை பெருசாச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு மூர்க்கத்தனமான சண்டை எப்படி நடக்குன்னு ரெண்டு பேருமே காமிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தடுக்கணும். ரெண்டு பேருமே, இரண்டு தரப்புமே உழைக்கும் மக்கள், உழைத்து பிழைப்பவர்கள். எந்தவித பயங்கரவாதம், வன்முறை எந்த நாடு கூட இவங்க வச்சுக்கிட்டதில்லை. உலக நாடுகள் முழுவதுமே தாய்லாந்து மக்கள் உழைத்து பிழைப்பாங்க. கம்போடியா மக்களும் அப்படிதான் உழைத்து பிழைக்கும் கூட்டம். பாராட்டப்பட வேண்டிய மக்கள், அமைதியை விரும்புவரும் கூட புத்த மதப்படி. ஆனால் இந்த இந்து மதம், அந்த கோயில் வந்து அவங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய புனிதமாக இருக்குது. அங்கே பிரச்சனை ஆகும்போது தான் இவங்க ரொம்ப வெகுண்டுறாங்க. இல்லாட்டி அந்த 817 கிலோமீட்டர் மிகப்பெரிய பிரச்சனைலாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த கோயிலை வந்து ஒரு தொல்லை பண்ணும்போது இவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்கு தலையிட்டு இந்த கோயிலை வந்து நிர்வாகம் பண்ணுவதோ இல்லை இந்த ரெண்டு கோயிலை ஒன்று பிரித்து கொடுப்பதோ இந்தியா மற்றும் உலக நாடுகளுக்கு நிச்சயமான கடமை. பொருளாதாரத்தில் வளரும் நாடு, சுற்றுலாத்துறை நம்பி இருக்கும் நாடு, சண்டையெல்லாம் வந்து இது எல்லாமே பின்னணியில் போகும். அதற்கு முன் உலக நாடுகள் தலைவரும் நல்ல மக்கள், இவர்கள் உழைத்து பிழைக்கும் மக்கள். பயங்கரவாதம் என்றால் இவங்ககிட்ட என்னன்னே தெரியாது. இவங்க வெளியே போய் ஒருத்தனை கொத்தி கொண்டாங்க, குண்டு போட்டாங்க. இந்த வன்முறை பயங்கரவாதம் இந்த மக்கள்கிட்ட இல்லை. ஏனோ அந்த கோயிலில் வரும்போது ரொம்ப வெகுண்டு எழுந்துருவாங்க. தலையிடணும். அதே போல் இவங்க வந்து நமக்கு ஒரு நல்ல உதாரணம். தாய்லாந்தும் கம்போடியாவும் திரும்ப சொல்லியே முடிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த பெரும்பான்மை மக்கள் சதவீதத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த 92% சொல்லலாம். ரெண்டு பேருமே 92% புத்த மக்கள் அப்படியே வராங்க. மீதம் இருக்கும் 8% சிறுபான்மை மக்கள், ஹிந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக சுதந்திரமாக அங்கே இருக்காங்க. ஆனால் அந்த எண்ணிக்கை கண்ணா பின்னான் பெருகி வரதில்லை. இந்த எண்ணிக்கை கண்ணா பின்னான் குறையதுமே இல்லை. சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் கம்போடியா தாய்லாந்தின் அடையாளம். அந்த அடையாளத்தை அழகாக செய்கிறாங்க. எந்தவித சின்ன வன்முறையும் இல்லாமல். இதை கற்றுக்கணும் இந்தியா. அதுவும் யாரோ பிஜேபிக்காரங்களோ RSS காரங்களோ சொல்லியிருந்தால் பரவாயில்ல. கேரளாவில் ஒரு ஈழுவர்னு சொல்லி ஒரு அமைப்பு, அதன் தலைவர் தான் பேசினார். 2040 கேரளா இஸ்லாமிய மக்கள் அதிகம் உள்ள நாடாக மாறும் சொல்லி. இது ஒரு கவலைக்குரிய விஷயம். ஒரு இஸ்லாமிய நாட்டில் 90% இருக்க இஸ்லாமியர்கள் அப்படியே இருக்கட்டும், தப்பே இல்லை. ஒரு ஹிந்து நாட்டில் 90% இந்து மக்கள் இருக்குது, அப்படியே மெயின்டைன் ஆகணும். தாய்லாந்து மாதிரி, கம்போடியா மாதிரி. ஏன்னா இது அடையாளம். ஒரே ஒரு நாடு, அந்த ஒரே ஒரு நாட்டோட அடையாளம். அதையும் மாற்றிட்டு இருப்பதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். மத்திய அரசு நிச்சயமாக பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும். இப்படி தூங்கி வழியக்கூடாது. நன்றிகள்.